ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, அடையும்படி உனக்கான வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றிகளை உன் கைகளிலேயே நான் கொடுக்க போறேன். இத்தனை நாளா ஏதாவது நல்லது நடந்துடணும் சாயப்பா, என் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடணும், என் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எனக்கு தேவையான பணம் கிடச்சிடணும், எனக்கு தேவையானபடி நான் நினச்சதுபடி நல்ல விஷயங்கள் நடந்துடணும்னு பல எதிர்பார்ப்புகளோடும் பல யோசனைகளையும் மனசில் வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்த என் அன்பு பிள்ளை உனக்காகவே நல்லது நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக உன்னை தேடி வந்துட்டேன். நீ எல்லாருக்கிட்டையும் நல்லவனா இருக்கணும்னு நினச்சி முயற்சி செய்யாத. அதே நேரத்தில் யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நீயாக இரு. உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. எதுக்குமே நான் தகுதி இல்லை, எனக்கு எதுவுமே சரியாக நடக்காது, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்ற எதிர்மறை விஷயங்களை ஒருபோதும் யோசிக்க வேண்டாம். உனக்கு தேவையில்லாத எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு. எது தேவையோ, எது உன் வாழ்க்கைக்கு அவசியமோ, எது உனக்கான நல்லதோ அதை செய்கிறதுக்கு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா? அப்புறம் என்ன, உனக்கு தேவையானதே நான் நிச்சயம் நீ ஆசைப்பட்டது போல செஞ்சு தர்றேன். ஆபத்தான மனிதர்கள் நிறைய பேர் உன் அருகில் இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கவனமாகவே இருந்து கொள்ளின் செல்லமே. எப்போவுமே காசு பணம் உன் வாழ்க்கையில் இல்லாமலே நீ வாழ்ந்துட போகிறதில்ல. நிச்சயமாக உனக்கு வசதி வாய்ப்புகளை நான் கொடுக்க தான் போகிறேன். அப்போது உனக்கான வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் போது உன்னை விடவும் வசதியானவர்கள் இந்த உலகத்தில் பணக்காரவங்க நிறைய பேர் இருக்காங்க, உன்னை விட ரொம்ப நல்ல மனசுள்ளவங்களும் இருக்காங்கன்றத மனசில் வச்சுக்கிட்டு எவ்வளவு காசு பணம் வசதி வந்தாலும் எளிமையோடும் பணிவோடும் நடந்து கொள்ளக்கூடிய ஆளாக நீரு. அதே நேரத்தில் இப்போ நீ மட்டும்தான் கஷ்டத்தில் இருக்க, உனக்கு மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்காத. உன்னை விடவும் வறுமையானவர்களும் உன்னை விட கஷ்டப்படுறவங்களும் உன்னை விட பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சீக்கிரம் சரியாயிடும்ன்ற நம்பிக்கையை உனக்குள்ளே வளர்த்துக்கொள்ளேன்னு செல்லமே. உன்னை சுற்றி இருக்கவங்க மற்றவங்க யார் எப்படி வேண்டுமானாலும் தவறாக இருக்கட்டும், ஆனால் உன் வாழ்க்கையில் நீ செய்கிற சரியான விஷயங்கள் தான் உனக்கு நல்லதாக நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய செயல்களையும் உன்னுடைய வேலைகளையும் சரியாக அமைச்சுக்கோ. அடுத்தவங்களை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு உன் வாழ்க்கையின் நேரத்தை நீ வீணடிக்க வேண்டாம். அடுத்தவன் ஏமாத்துக்காரனாக இருப்பான், துரோகியாக இருப்பான், கெடுதல் செய்கிறவனாக இருப்பான், பொறாமை கொண்டவனாக இருப்பான். ஆனால் அதெல்லாம் பார்த்து அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க, நான் மட்டும் ஏன் இப்படி ஒழுங்காக இருக்கணும், சரியாக இருக்கணும், நல்லவனாக இருக்கணும்னு யோசிக்காத. அவங்கவங்க செய்கிற தவறுக்கும் அவரவர்களிடம் இருக்கும் கெட்ட எண்ணத்துக்கும் அவங்க நிச்சயமாக தண்டனை அனுபவிப்பாங்க. நீ உனக்குள்ள நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கோ, நல்ல செயல்களை வளர்த்துக்கோ. அது நிச்சயமா நீ நல்லா இருப்பதற்கு உனக்கு உதவியாக இருக்குமே செல்லமே. எப்பவும் எதுக்கெடுத்தாலும் எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டே இருக்காத. அதிகம் பேச ஆரம்பிச்சின்னா ஒரு சிலர் உன்னை மட்டம் தட்டிடுவாங்க. உனக்கு பேசுறதை தவிர வேற எதுவும் தெரியாதுன்னும் உன்னை ஒதுக்க ஆரம்பிச்சிடுவாங்க என் செல்லமே. அளவோட பேசு, யோசிச்சு பேசு, அன்பாக பேசு. அடுத்தவங்களுக்கு ஒருபோதும் துன்பம் தராமல் நீ இருந்தாலே உன்னுடைய துன்பங்களையெல்லாம் இந்த சாயப்பா நான் சீக்கிரமாக தீர்த்து வச்சிருவேன். இப்போது உன்னுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் பெருசு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியே, அதை ஒன்றுமில்லாமல் செய்வதற்காக தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். இத்தனை நாள் நீ பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் இப்போது உன்னை விட்டு விலகி ஓடப்போகுது. எல்லா துன்பங்களிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றிட்டேன் செல்லவே. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்கிறது போல தான் உனக்கு வர வேண்டிய பல பிரச்சனைகள்லேருந்து இப்போ நான் உன்னை காப்பாற்றிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் இப்படி ஒரு தவறோ ஆபத்தோ துன்பமோ உன் வாழ்க்கையில் நடக்காமல் எல்லா சூழல்களிலும் நான் உன் கூடவே இருந்து உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன். நீ எதுக்காகவும் பயப்படாத. என் பிள்ளையான உனக்கு எது நடந்தாலும் அதற்கு முழு பொறுப்பாகவும் நான் தானே இருக்கிறேன். நிச்சயமாக உன் வாழ்க்கை அழகாக மாறுவதற்கும் நான் உனக்கு உதவியாக உறுதுணையாக இருப்பேன். இந்த உலகத்தில் நீ நம்பிக்கையோடு இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. இறை நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கு. நல்ல செயல்களையும் நீ சரியாக செய்கிற, ஓ மேலையும் நீ அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருக்க. இதுவே போதுமென் செல்லமே. ஒருவன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் இருக்கும் வரையிலும் அவன் நினைச்சது ஒருபோதும் நடக்காம போகாது. நீ உன்னுடைய முடிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இது என்ன ஆகும் ஏது நடக்கும்னு முடிவை பற்றி மட்டுமே யோசிக்காம உன்னுடைய முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடு. நீ செய்யக்கூடிய செயல்களெல்லாம் சரியாகவும் மிக சிறப்பாகவும் இருக்கும்படி பார்த்துக்கிட்டினா உன் எதிர்காலத்தை நான் அழகாகவும் நீ விரும்பியபடியும் மாற்றிவிடுவேன் என்று சொல்லவே. இதை நம்மளால் செய்ய முடியுமோ முடியாதோன்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காத. நிச்சயமாக நீ எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை என் மீது நம்பிக்கையோடு நீ செய்யும் விஷயங்களில் வெற்றியே தருவேன்.